அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இப்போ யூடியூப்பில் ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஃபுட்டு, அதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபினா அது இந்த ரெசிபி தான். இது வந்து நம்ம லேஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து லேஸ் வந்து யார் யாருக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த மாதிரி ஃப்ளேவர் வாங்கி வச்சுக்கோங்க. 3 தக்காளி, ஒரு வெள்ளரிக்காய், அப்புறம் வெங்காயம், அப்புறமா கிறிஸ்பி சிக்கன் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக ஒயிட் மயோனஸ், இது வந்து தந்தூரி மயோனஸ். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் முதல்ல வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு சாயங்காலம் டைமில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுங்க. அப்புறம் வந்து யாராவது டக்குன்னு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நான் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். அடுத்ததாக நாம் வந்து தக்காளியை வெட்டி எடுத்துக்க போகிறோம். அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். தக்காளியும் இது வந்து இப்போ ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்குது. இப்போ பார்க்குறதுக்கும் அந்த ஸ்பூனை வச்சு நம்ம அள்ளி சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், தக்காளியும் நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக நாம் வந்து வெள்ளரிக்காவை தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெள்ளரிக்காய் தான் எடுத்து வச்சேன். இப்போது வெள்ளரிக்காயும் இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டணும் ஒரு பவுலில். இது இதோட வெள்ளரிக்காய் எல்லாம் கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி இதையும் பொடிசாக கட் பண்ணிக்கிடுங்க. ரொம்பவும் பெருசாக கட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு லேஸ் பாக்கெட்டை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு சின்ன பாக்கெட்டு பெரிய பாக்கெட்டு இப்போ நிறையவே வருது. நான் வந்து சின்ன சைஸ் பாக்கெட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதில் கொஞ்சம் நொறுக்கி விட்டுட்டு வெங்காயம், அடுத்து வெள்ளரிக்காய், பொடியாக கட் பண்ண தக்காளி, அடுத்ததாக கிறிஸ்பி சிக்கன் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் நிறையா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே இந்த ஒயிட் கலர் மயோனஸ் அதை சேர்த்துக்கிட்டேன். மயோனஸும் உங்களுடைய சாய்ஸ் தான். இது வந்து தந்தூரி மயோனஸ். நீங்கள் நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்மியாக போதுங்கிறதுனால நான் வந்து இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பாருங்கள், இப்போது இந்த மாதிரி டக்குன்னு இப்போ குழந்தைங்கள் வந்து புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 ரூபா லேஸ் பாக்கெட்டு வாங்கி டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. மல்லன்னு காய்கறியெல்லாம் இந்த மாதிரி காய்கறி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு டக்குன்னு போட்டு கொடுத்துடலாம். இப்போ என் பையனை வச்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குன்னு சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டாரு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்குன்னு நம்புகிறேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.